எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வசு பஞ்சக தோஷம் எனும் தனிஷ்டா பஞ்சமி என்றால் என்ன, தனிஷ்டா பஞ்சமி என்னென்ன செய்யும், ஜோதிடத்தில் தனிஷ்டா பஞ்சமிக்கு சொல்லப்படும் விளக்கங்கள் என்னென்ன, இதிலிருந்து நாம் தப்பிக்க என்னென்ன பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்ற தகவல்களை பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பிறப்பிற்கு கிழமை, நட்சத்திரம், திதி என்பது எப்படி முக்கியமோ அப்படிதான் இறப்பிற்கும் நாள், நட்சத்திரம் என்பது முக்கியமானது. ஒரு ஆன்மாவிற்கு வாழ்வதற்கு எப்படி இந்த உலகில் எல்லாம் தேவையோ அப்படியே அந்த ஆன்மாவிற்கு இறப்பிற்கு பின்னால் மேலோகம் நோக்கி பயணிக்க வழிகளும் தேவை. உடலை விட்டு விடுபடும் ஆன்மாவானது யமலோகம் நோக்கி பயணப்படாமல் மீண்டும் உடலுக்குள் உட்புக ஆவல் கொண்டு உடலுக்குள் செல்ல முடியாமல் வந்து மனிதர்களை சில நேரங்களில் தொந்தரவும் செய்யும். இப்படி நிகழும் அந்த காலத்தை தனிஷ்டா பஞ்சமின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதை ஜோதிடத்தின் வழியாக விரிவாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தனிஷ்டா பஞ்சமினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தனிஷ்டா என்றால் அவிட்ட நட்சத்திரத்தை குறிப்பது. பஞ்சமி என்பது அதற்கு பிறகு வரும் 5 நட்சத்திரங்களான அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 5 நட்சத்திரங்களில் ஒரு வீட்டில் மரணம் நிகழ்ந்தால் அதனை தனிஷ்டா பஞ்சமி என்றும், இது அடைப்பு என்றும், வசு பஞ்சக தோஷம் என்றும் சொல்லப்படுது. அதோடு ரோகிணி, கார்த்திகை, உத்திரம் நட்சத்திரத்திலும் மரணம் நிகழும் பொழுதும் இந்த வசு பஞ்சக தோஷம் உண்டாகுது. அடுத்தது தனிஷ்டா பஞ்சமி என்னென்ன செய்யும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். இறந்த பிறகு ஆன்மாவிற்கு விடுதலை ஏற்படுவதற்கு தடை ஏற்படும். அப்படி ஏற்படும் தடையால் இறந்தவரின் குடும்பத்தில் தொடர்ந்து மரணங்களும் சிக்கல்களும் உண்டாகும். சில குடும்பங்களில் பெரிய கண்டங்கள் ஏற்பட்டு சிரமத்திற்கும் ஆளாயிருவாங்க. இறந்த ஆத்மாவானது யமலோகம் போக முடியாம பூமியிலேயே இருக்கும். அது மட்டுமல்லாம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது ஜோதிடத்தில் தனிஷ்டா பஞ்சமிக்கு சொல்லப்படும் விளக்கங்கள் என்னென்ன என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். கால புருஷனுக்கு லக்னம் மேஷம். மரணம் என்பது 12ஆம் பாவகமாக வருது. அந்த குறிப்பிட்ட 10ஆம் பாவகத்தில் இருந்து 12ஆம் பாவகம் வரை சந்திரன் பயணிக்கும் காலத்தில் தான் இந்த அடைப்பு என்று சொல்லப்படுகின்ற வசு பஞ்சக தோஷம் உண்டாகுது. இதில் உள்ள எல்லா நட்சத்திரங்களும் உடைந்த நட்சத்திரங்களாக இருக்கிற காரணத்தினாலும், இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சனியின் ஆட்சி வீடாக இருக்கும் காரணத்தினாலும், அதோடு 12ஆம் வீடான மீனத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருப்பதாலுமே இந்த வசு பஞ்சக தோஷம் என்ற தனிஷ்டா பஞ்சமி ஏற்படுது. சந்திரனின் நட்சத்திரங்களிலும் சூரியனின் நட்சத்திரங்களிலும் மரணம் அடைகின்ற ஆத்மாவானது அவ்வளவு சீக்கிரம் இந்த பூமியை விட்டு விலகுவதும் கிடையாதாம். அதனால தோஷம் ஏற்படுது. அந்த ஆத்மா நான் மீண்டும் உடலுக்குள் வந்து விடுவேன் என்ற எண்ணத்திலேயே பூமியை விட்டு செல்லாமல் இங்கேயே இருக்குமாம். குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தான் வசித்த வீட்டில் உள்ள நபர்களை தொந்தரவும் செய்யுமாம். அடுத்ததாக தனிஷ்டா பஞ்சமிக்கு என்னென்ன பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். இறந்தவரை சூரியன் மறைவதற்கு முன்பாக தகனம் செய்யணும். அவரை வீட்டின் கொல்லைப்புறமாக உள்ள சுவரின் வழியாக எடுத்து வெளியே சென்று அதற்கு பிறகு அந்த சுவரை மூடுவதும் நல்லது. எக்காரணம் கொண்டும் இரவில் பிரேதத்தை வீட்டில் வைக்க கூடாது. இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருட்களை யாரும் பயன்படுத்தவும் கூடாது. அதனை தனியாக பூட்டி வைப்பதும் நல்லது. ஒரு வெண்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி அந்த கிண்ணத்தை தானம் செய்யணும். தினமும் ஒரு செம்பில் நீர் எடுத்து வீட்டின் நடுவில் அதை வச்சிடணும். தொடர்ந்து விடிய விடிய தீபமும் தினமும் எரியணும். விடிந்ததும் அந்த நீரை தெருவின் முனையில் கொட்டி விடுவதும் நல்லது. மரணம் முடிந்த 16ஆம் நாள் வீட்டில் மிருத்யுஞ்சய ஹோமம் செய்யணும். தனிஷ்டா பஞ்சமிக்கு 6 மாதம் முதல் 1 வருடம் வரை வீட்டை மூடி வைத்திருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்களும் சொல்லுது. மருத்துவமனையில் மரணித்தாலும் வீட்டில் மரணித்தாலும் கட்டாயமாக பரிகாரம் தேவை. ரோகிணி நட்சத்திரத்தில் மரணம் நிகழ்ந்தால் 4 மாதமும், கார்த்திகை உத்திரத்தில் நிகழ்ந்தாலும் 3 மாதமும் அடைப்பு ஏற்படும். நம்முடைய முன்னோர்கள் தங்களின் அனுபவங்களின் வாயிலாக தாங்கள் கடந்து வந்த அனுபவங்களை மற்றவர்களுக்கு தீங்கு நேராமல் இருக்கவும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களையும் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. முடிந்தவரை அதை பின்பற்றுவது நமக்கு நல்ல பலனை தரும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்றேன்.